மழை தூறி தூறி பெய்து கொண்டிருந்தது. ருகையா பேருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள். கண்ணில் மழை இல்லை, ஆனாலும் உள்ளே ஒரு கனமான நனைவு. திருமணமான பிறகு வாழ்க்கை மாறிவிட்டது. சிரிப்பு இருந்தது, ஆனால் பழைய சிரிப்பு இல்லை. சந்தோஷம் இருந்தது, ஆனால் மனசுக்கு ஓய்வு இல்லை. அந்த நாள் ஏதோ காரணமில்லாமல் மனம் உடைந்து போனது. அவள் நினைத்த ஒரே இடம் அம்மா வீடு. பேருந்து நின்றதும் அவள் விரைந்து இறங்கினாள். அந்த தெருவில் காலடி வைத்தவுடன் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு அடியும் ஒரு நினைவாக இருந்தது. வாசலின் முன் நின்றாள். கதவை தட்டவே இல்லை, ஏனெனில் அந்த வீடு தட்டாமல் போகும் உரிமை இருந்த ஒரே இடம். கதவு திறந்தது. மகளே என்று அம்மா அழைத்த அந்த ஒரு வார்த்தை. அவள் உடைந்து போனாள். எதுவும் பேசவில்லை. அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதாள். அது ஒரு அழுகை இல்லை, அது அவள் மனதில் அடக்கி வைத்திருந்த எல்லா வலிகளின் வெளிப்பாடு. அம்மா எதுவும் கேட்கவில்லை. என்ன ஆச்சு என்று கூட கேட்கவில்லை. அவள் தலையை மெதுவாக தடவி கொண்டிருந்தார். அந்த ஒரு தொடுதல், நான் இருக்கேன், நீ ஒன்னும் பயப்படாதே என்று சொல்லியது. சமையல் அறையில் சத்தம். அம்மா அவளுக்காக அவள் பிடித்த உணவை செய்து கொண்டிருந்தார். அந்த வாசனை அவள் சிறு வயதிலிருந்த பாதுகாப்பை மீண்டும் கொண்டு வந்தது. அந்த இரவு அம்மா மடியில் தலையை வைத்து படுத்திருந்தாள். நான் சோர்ந்துட்டேன் அம்மா என்று அவள் மெதுவாக சொன்னாள். அம்மா சிரித்தார். சோர்வா இருந்தா இங்கே வா, இதுதான் உன்னிடம் என்றார். அந்த ஒரு நிமிடம் வாழ்க்கை கொடுத்த எல்லா சுமைகளும் கரைந்து போனது. ருகையா கண்களை மூடியாள். பல நாட்களுக்குப் பிறகு அவளுக்கு அமைதியான தூக்கம் வந்தது. முடிவு செய்தி: ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அவள் திரும்பிப் போகும் இடம் ஒன்று இருக்கும். அது அம்மா வீடு. அங்கே கேள்விகள் இல்லை, நியாயங்கள் இல்லை. அங்கே பாசம் மட்டும் இருக்கும். அம்மா மடியில கிடைக்கும் அந்த அமைதி உலகத்தில் வேறெங்கும் கிடைக்காது.